ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பவிஸ்ரீ அஃபிஷியல். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நம்ம சேனல் இப்போ என்ன பார்த்துன்னு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஐநாத்தினும் டே டு டே அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 20 மினிட்ஸ் சீரியலில் ஒரு 5 மினிட்ஸ் கவர் பண்ணுற மாதிரியான கண்டென்ட் பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ண மறக்காதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐநாத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சேரனோட வீடை தான் கட்டுறாங்க. எல்லாருமே சோகமாக இருக்காங்க. சேரன் வராரு. சேரன் வந்துட்ட பிறகு நிலா சொல்றாங்க, "அண்ணா நீங்க வந்து சோகமா இருந்தீங்கன்னா கூட பரவால்ல. ஆனா சோகத்த வெளில காட்டிக்க கூடாது. நீங்க ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அந்த மாரி இருக்காதீங்கண்ணா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே சேரன் சொல்றாரு, "எனக்கு சந்தா பத்தி தான்ப்பா கவல. வேற எதுவுமே இல்ல. எனக்கு வர சைட்டுக்கு கிளம்ப டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்றாரு. உடனே பாண்டி சொல்றாரு, "நீ இருண்ணே. நீ மட்டும் தனியா போனேன்னா ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே ஏன் கல்யாணம் நினைச்சு கேட்டு ரொம்ப உன்ன கஷ்டப்படுத்துவாங்க. நானும் வந்து உன்ன கூட்டிட்டு வந்து விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே கிளம்புறாங்க. சோ அதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோழன காட்டுறாங்க. சோழன் வந்து ஒரு கார்ல டிரைவ்க்காக ஒரு கஸ்டமர கூட்டிட்டு போறாரு. அவங்க வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி பேசுறாங்க. சோழனுக்கு வந்து டவுட் வந்துருது. காலேஜ் ஸ்டூடண்ட் மாரி இருக்காங்க. ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசி கேட்டு வராங்க. அந்த கல்யாண பொண்ணு கொஞ்சம் நாள் சோகமா இருக்கு. உடனே அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற பையன் சொல்றான், "நீ கவலைப்படாத. நான் உன்ன எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிப்பேன். வீட்ல ஒத்துக்கல தான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ ஏன் இப்படி கவலைப்படுற?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோழன் அத பார்த்து கேட்டுக்கிட்டே வராரு. சோ அதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டி நெனச்ச மாதிரியே தான் ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே பாண்டியும், சேரனும் வந்துட்டு இருக்காங்க. நிறுத்தி நிறுத்தி ஏன் கல்யாணம் நினைச்சுன்னு கேட்கிறாரு. பாண்டி எல்லாருக்குமே கோவமா பதில் சொல்லிட்டு சைடுக்கு கொண்டு வந்து விட்டுர்றாரு. உடனே அதுக்கு சேரன் சொல்றாரு, "நீ ஊர்ல இருக்கவங்க பேசத்தான்டா செய்வாங்க. நீ அதுக்காக உன்னோட வேலைய விட்டு நீ என் பின்னாடி சுத்திட்டு இருக்காத. நீ உன் வேலைய பாரு. சாயந்தரம்லாம் நீ வந்து என்ன கூப்பிட வராத" அப்படின்னு. "இல்லண்ணா பரவால்ல. நானே வந்து கூப்பிடுறேன். எனக்கு ஃபோன் பண்ணு" அப்படின்னு சொல்றாரு. "நீ சொன்னா கேட்க மாட்டேடா" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி ஓகே நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிறாரு. சோ அதோட இந்த சீன் முடியுது. சோ அடுத்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேரனோட வீட காட்டுறாங்க. திவ்யா வராங்க. நிலாவோட ஃப்ரெண்டு வந்துட்ட உடனே யாரும்மா நீன்னு கேட்கிறாரு நடேசன் அப்பா. "நான் திவ்யாவோட ஃப்ரெண்ட்" அப்படின்னா, "அப்படியா சரி உள்ள போம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் திவ்யா உள்ள வந்துட்ட உடனே திவ்யா கிட்ட கேட்கிறாங்க, "வாடி உள்ள வந்து உட்காரு வா" அப்படின்னு சொல்லிட்டு, "காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துட்டு வந்து நடேசன் அப்பாக்கும் திவ்யாவுக்கும் குடுக்குறாங்க. அப்புறமேட்டு நடேசன் அப்பா கிட்ட நிலா சொல்றாங்க, "இது போல வந்து அண்ணன் எனக்காக ஒரு வந்து ஆர்க்கிடெக்ட் மூலமா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இது பண்றதுக்கு வேலை குடுத்தாரு. அது சம்மந்தமா பேச தான் திவ்யா இங்க வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, "ஓ! அப்படியா?" அப்படின்னு ஸ்கொயர் ஃபீட் அந்த ரேட் எல்லாம் கேட்கிறாரு. கேட்டு முடிச்சிட்டோம்னா, அவங்க 2 பேரும் அந்த டிசைன பத்தி பேசிட்டு இருக்காங்க. சோ அதோட இந்த சீன் முடியுது. சோ அடுத்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப சேரன காட்டுறாங்க. சேரன் வந்துட்டு, "இது போல நீங்க 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா?" "ஆமா" அப்படின்னு. "என்ன படிச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்லாம் கேட்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு எப்படி லவ் ஆச்சு அதெல்லாம் கேட்கிறாரு. இவங்க வந்து வசதி பொண்ணு. எனக்கு வந்து வசதி கம்மி. அதனால அவங்க வீட்ல ஒத்துக்கல. எங்க வீட்லயுமே ஒத்துக்கல. சோ அதனால ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. "விருப்பத்தோட தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. ஏம்மா சோகமா இருக்கீங்க? விடுங்க பார்த்துக்கலாம். கல்யாணம் பண்ணணும்னா ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க மேரேஜ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா நானும் அப்படிதான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்றாரு. அதோட கோயிலுக்கு வராங்க. ஐயர் வந்து எங்க வராம போயிடுவீங்களோன்னு நெனச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. "இல்ல சாமி வந்துட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண ஏற்பாடு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. சோ அதோட இந்த சீனும் முடியுது. இந்த எபிசோடும் முடியுது. அயனார் இன்னைக்கு இதுதான் நடந்தது. நாளைக்கு என்ன நடந்தது அப்படின்றத நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நாளைன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, கல்யாணம் அவங்களுக்கு நடக்க போற டைம்ல அந்த பொண்ணோட அவங்க அப்பா வந்துர்றாரு. அவங்க அப்பா வந்து ஒரு போலீஸ்காரு. அவங்க அந்த அந்த அவர பார்த்த உடனே அந்த கல்யாண மாப்பிள்ளை ஓடி போயிடுறான். ஓடி போயிட்டோனே அந்த மாலைய வாங்கி இவர் சோழன் வச்சுட்டு இருக்காரு. 2 பேருமே வெளிய வராங்க. உடனே அந்த போலீஸ்காரர் என்ன சொல்றாரு, நாங்க ஏற்பாடு பண்ண கல்யாணத்த விட்டு இவன் கூட தான் நீ ஓடி வந்திருக்க" அப்படின்னு சொல்லிட்டு சோழன காட்டி கேட்கறாங்க. சோ இது வந்து எப்படி போகும் அப்படின்றது அப்கமிங் டேஸ்ல தான் தெரியும். கண்டிப்பா நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே கிளியர் கட்டா அப்டேட் பண்றேன். சோ இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா புடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நெறைய பேர் நம்ம வீடியோவ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்றீங்க, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணீங்கன்னா தான் எனக்கு மோட்டிவேட்டா இருக்கும். தொடர்ந்து நான் உங்களுக்கு வீடியோஸ் போட முடியும். சோ கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ நாளைக்கு மீட் பண்ணலாம். பை காய்ஸ்.